ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணியை ப்ரெஷர் பேனில் கொதிக்க விடுங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். 4 பல் பூண்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணுங்கள். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும். நல்லா வெந்த பிறகு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க. இது இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் கொத்தமல்லி தழை ஒரு கட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூனு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதோட பச்சை பட்டாணி 1 கப் ஆட் பண்ணுங்கள். நான் வேக வைக்காத பட்டாணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுங்கள். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த சைடெல்லாம் எண்ணெய் நல்லா பிரியணுங்க. அதோட உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரத்தில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு தக்காளி இதில் நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி அரைக்காயாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை. தண்ணி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. ஆறின பிறகு திறந்து பாருங்கள். இது நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, புலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிடாத அளவுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.